நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி. மீனம் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி நீர் ராசி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. தன்னுடைய இமேஜ் எங்கேயும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. யாராவது இவங்களுடைய இமேஜுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு அவமானம் செய்கிற மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வாழ்நாள் முழுவதுமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவங்க விரும்பவே மாட்டாங்க. இந்த மீனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்ததொரு விஷயமுமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகவே மாட்டாங்க. என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே செயல்படுவாங்க. கொஞ்சம் குழந்தைத்தனமானவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னா குழந்தைகளை எப்படி வேணாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க குழந்தைத்தனமானவங்க. எந்ததொரு விஷயத்துக்கு வேண்டுமானாலும் இவங்களை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லதுக்காகட்டும் கெட்டதுக்காகவும் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மீனம் ராசி அன்பர்களை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. பாராட்டி ஒரு நல்லதொரு விஷயம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவங்களுக்கு போயிட்டு எல்லா உதவிகளையும் செய்வாங்க. தன்னால் என்னென்ன முடியுமோ அத்தனை உதவிகளும் செய்வாங்க. அவங்க வேலையை வாங்கிக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கழட்டி விடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிடும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா, இந்த பாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி யோகமாக மாற்றிக்க முடியும், கிரகநிலை அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலில் பார்க்குறதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனம் ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனம் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனம் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனைக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லதொரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனம் ராசிக்கு ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், இந்த மாதிரி கிரகநிலைகள் அப்படிங்கிறது வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. வருகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு
அமைஞ்சிருக்கு. வருகின்ற நாட்கள் யோகமாக இருக்கா அல்லது சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மீனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நினைத்ததொரு காரியங்கள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. எது எல்லாமே தடையாக இருந்ததோ அந்த தடை எல்லாமே முடிச்சுட்டு வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்ததொரு பிரச்சனையிலையுமே ரொம்ப துணிச்சலாக எதிர்கொள்வீங்க. என்னால் செய்ய முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப துணிச்சலாக இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் நல்லதொரு மகிழ்ச்சி இருக்கும். உறவினர்கள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையுமே நல்லதொரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் என்பது தரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தனியாக ஏதாவது தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்ததொரு காலகட்டத்தில் ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி சில பேர்லாம் பேசுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இந்ததொரு காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்ததொரு காலகட்டத்தில் கூடுதலாக சில பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். அந்ததொரு பொறுப்புகளை கரெக்டாக உங்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் செய்யுங்க. அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது வரலாங்க. கடினமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அலுவலகத்தில் கூட அடுத்தவர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்ததொரு காலகட்டத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் இந்ததொரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்ததொரு காலகட்டத்தில் எதையுமே பேசி சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் பேச்சில் நிதானமாக இருக்கணும். தடிமனான வார்த்தைகளை இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் யார்கிட்டையுமே ஒரு பொழுதும் பேச வேண்டாங்க. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்கோபம் என்பது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்ததொரு காலகட்டத்தில் டக்குன்னு உங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில மாணவர்கள் தேர்வு முடிவுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய முழு முயற்சிக்கு இந்ததொரு காலகட்டத்தில் நல்லதொரு பாராட்டு நல்லதொரு மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு தேடி வர இருந்திருக்கு. சக மாணவர்கள் மத்தியில் கூட நல்லதொரு மதிப்புள்ள ஒரு மாணவராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இந்த மீனம் ராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மீனம் ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வருகின்ற வாரம் என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பெண்களால் இருந்த சின்ன சின்ன தொல்லைகள் அப்படிங்கிறது குறையும். ஏன் அப்படின்னா இது நாள் வரையும் சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்பத்திலேயாகட்டும் வெளியில் பெண்களாகட்டும் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த இடர்பாடுகள் எல்லாமே குறைஞ்சி ஒரு நிம்மதியான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பண தேவை எல்லாமே வருகின்ற வாரத்தில் பூர்த்தியாகும். அண்டை அயலார்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி குறுகிய பயணங்கள் எங்கேயாவது வெளியில் செல்கிறீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். ஒரு சிலர் எல்லாம் நிலம் வாங்கலாம், நல்லதொரு வீடு வாங்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி போராடிக்கிட்டு இருப்பீங்க. இந்ததொரு காலகட்டத்தில் இது எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்லதொரு நிலமோ நல்லதொரு மனையோ வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இந்ததொரு காலகட்டத்தில் இந்த புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க முயற்சி பண்ணுங்க, வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய முயற்சிகளில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் இது எல்லாமே இருந்தாலும் கூட குரு பகவான் ரொம்ப வல்லமையாக இருக்கிறாரு. இந்ததொரு
காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இருந்த அந்த தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே குறைந்து வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. வருகின்ற வாரம் என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கலாம். இனி அந்த கருத்து மோதல்கள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் எல்லாருமே உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. நீங்கள் சொன்ன வாக்கை இந்த காலகட்டத்தில் உங்களால் காப்பாற்றுவீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல மதிப்புள்ள நபராக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரவங்க வலம் வர போகிறீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நீங்கள் அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயங்களையோ அல்லது உங்களுடைய தொழில் ரகசியங்களையோ யாருக்கிட்டையும் வந்துட்டு அதிகம் வந்துட்டு பகிர்ந்துக்க வேண்டாங்க. அப்படி நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயமாகட்டும் அதே மாதிரி தொழில் ரகசியமாகட்டும் யார்கிட்டையும் வந்துட்டு அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். நம்பிக்கைக்குரிய நபர்கள்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலில் கூட குடும்பத்திலேயே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது வரலாம். கவனமாக இருந்துக்கோங்க. அது போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை அமைச்சிரும். அதனால் சின்ன சின்ன பிரிவினை வரலாம். நல்லா கவனமாக இருந்துக்கோங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கு. நீண்ட நாட்களாக வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். புதியதொரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு சாதகமான பலன் வருகின்ற வாரத்தில் கிடைக்குங்க. ஒரு சிலர் எல்லாமே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவு அப்படிங்கிறது வேண்டாம். கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்கள் மத்தியில் நல்லதொரு பாராட்டுக்குரிய ஒரு நபராக இந்த ரேவதி நட்சத்திரக்காரவங்க வலம் வர போகிறீங்க. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்லதொரு மதிப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில மாணவர்கள்லாம் மதிப்பெண்ணுக்காக காத்துட்ருப்பீங்க. நல்லதொரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகம் என்பது இருக்குது. ஆசிரியருடைய பாராட்டும் உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சக மாணவர்கள் மத்தியில் கூட நல்லதொரு மதிப்புள்ள மாணவர் அப்படிங்கிறது பட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு உங்களுக்கு சாதகமான காலமாக மாற்றிக்கொள்ள உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்தியை சென்று வியாழக்கிழமைகளில் வழிபட்டுவாங்க. மிகச்சிறந்தது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நன்றி.